நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் உலக வரலாற்றிலும் சரி இந்திய வரலாற்றிலும் சரி முக்கியமான ஒரு இடம். உலக வரைபடத்தில் பல வழித்தடங்கள் வணிக நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. குறிப்பாக சொல்லணும்னா சால்ட் ரூட், சில்க் ரூட், ஸ்பைஸ் ரூட் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. இந்த ஸ்பைஸ் ரூட்டினுடைய முக்கியமான இடம் இந்த இடம் தான். இது எந்த ஊர், எந்த இடம் அப்படின்னு கேட்குறீங்களா? கோழிக்கூடு அப்படின்னு பேரை சொன்ன உடனே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய இன்னொரு பெயர் வாஸ்கோ ட காமா. இந்த வாஸ்கோ ட காமாவினுடைய வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி கோழிக்கூட்டினுடைய பழைய வரலாற்றை நாம பார்த்துடலாமா? 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் சேர மன்னர்கள் வஞ்சியை தலைநகரமாக கொண்டு கேரளாவின் மத்திய பகுதியை ஆண்டு வந்தார்கள். 3ஆம் நூற்றாண்டின் முடிவில் சேர பேரரசு சிதையத் தொடங்கியது. சுயேட்சையான பல சிற்றரசுகள் கேரள மண்ணில் உதித்தன. அவற்றில் முக்கியமானவை வேணாடு, கொச்சி, கோலாத்திரி நாடு, கோழிக்கோடு ராஜ்யங்கள். கோழிக்கோடு ராஜ்யத்தை ஆண்ட பரம்பரையினர் சாமுத்ரி என்று அழைக்கப்பட்டார்கள். சாமுத்ரி என்றால் கடவுளின் திருப்பாதங்கள் என்பது பொருள். கோழிக்கோடு, காலிக்கட், கள்ளிக்கோட்டை, கள்ளிக்காடு என்று பல பெயர்கள் இந்த ஊருக்கு உண்டு. என்னோட இருக்கிறது காலிக்கட்டை சேர்ந்த ஷியாமலா அவர்கள். வணக்கம் ஜெஜி. வணக்கம். என்ன செய்ய போறீங்க? சிக்கன் ஸ்டூ. சிக்கன் ஸ்டியூ. இது வந்து உங்க காலிக்கட்ல ரொம்ப ஃபேமஸா? ஃபேமஸ். இது எதோடலாம் வச்சு சாப்பிடலாம்? ஆப்பம், இடியாப்பம், புட்டு. இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது சிக்கன்ல மட்டும் தான் பண்ண முடியுமா, வேற எதுலயா பண்ண முடியுமா? இல்ல மட்டன்லயே பண்ணலாம். வெஜ்ஜில் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் போட்டு பண்ணலாம். இப்போ சிக்கன் ஸ்டியூ நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம்? வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பெப்பர் பவுடர், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், தேங்காய், சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கிறோம். தேங்காய் பால், சிக்கன் ஸ்டியூ பண்ணிடலாமா? பண்ணலாம். கடாய் வைக்கிறோம். கடாய். ஓகே. எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு போடுறோம். கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு ஏலக்காய் போடணுமா? ஒரு 3 ஏலக்காய். 3 ஏலக்காய் அதையும் பண்ணிட்டு வெங்காயம். இது எத்தனை வெங்காயம் இருக்கு? சின்னதாக 4 வெங்காயம் இருக்கு. ஓகே. ஒரு 4 சின்ன வெங்காயம். இது வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு. இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் போடுறோம். கொஞ்சமாக போடுறோம். ஓகே. கொஞ்சம் நல்லா செவந்து வந்தப்புறம் இஞ்சி, பூண்டு போடுறோம். இப்போ பூண்டு போடுறோம். இது எத்தனை பல்லு இருக்கு? இது 7-8 பல்லு இருக்கு. ஒரு 7-8 பல்லு சின்னதாக நறுக்கிருக்கீங்க. இஞ்சி ஒரு ஸ்பூன் சின்னதாக நறுக்குனது, 1 ஸ்பூன் அளவுக்கு. அதையும் போட்டு சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்க்கணுமா? பச்சை மிளகா சேர்க்கணும். ஒரு 6 மிளகா இல்லையா? நல்ல காரத்துக்கு. இதில் வந்து வேற மிளகா பொடி இந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல. பச்சை மிளகா மட்டும் தான். பச்சை மிளகா, இஞ்சி காரம், பூண்டோட காரம். சேர்த்து சிக்கன் சேர்க்கணும். இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த சிக்கன் கலர் மாறி வருது. இப்போ செகண்ட் தேங்காய் பாலை ஊற்ற போகிறேன்.
இப்போ மூடணும். மூடி அது கொஞ்ச நேரம் வேகணும். ஓகே. சிக்கன் ஸ்டியூ இதனுடைய பூர்வீகம் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய நார்த் கரோலினா பகுதி தான். இங்கு வாழக்கூடிய மக்களின் பாரம்பரியமான உணவு இந்த சிக்கன் ஸ்டியூ தான். கோழியை முதல்ல தனியா வேக வைக்கிறாங்க. அப்புறம் இறைச்சியை சிறு சிறு துண்டுகளாக்கி பால் அல்லது கிரீம்ல வேக வச்சு அதுல வெண்ணெய், உப்பு, மசாலா எல்லாம் சேர்த்து சமைக்கிறது அவங்களுடைய வழக்கம். இந்த சமையல் முறை அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பா வழியாக கேரளாவுக்கு வந்திறங்கியது. அதாவது ஐரோப்பிய காலனி ஆதிக்கக்காரர்கள் மூலமாகவே இந்த ஸ்டியூ கேரளாவில் பரவியது. பின்பு அது கேரள சமையல் முறையில் கலந்து தேங்காய் பாலில் இறைச்சியை வேக வைக்கக்கூடிய முறையாக மாறி கேரள சிக்கன் ஸ்டியூ என்ற உணவு வகையாக உருவாயிருக்கு. இப்போ இது வெந்துட்டு இருக்கு. இப்போ பால் தேங்காய் பாலை ஊற்றலாம். இப்போ தேங்காய் பாலை நம்ம ஊற்றணும். திக்கு தேங்காய் பால் இல்லையா? உப்பு போட்டுடலாம். இப்போ உப்பு சேர்க்கணும். முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா? அது வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் போட்டிருக்கேன். இப்போது மொத்தமாக எவ்வளவு தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். சிக்கனுக்கு சேர்த்து இதோட சேர்த்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், சோம்பு இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்தாச்சு இல்லையா? இப்போ என்ன சேர்க்கணும்? இப்போ பெப்பர் பவுடர் இது நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு முக்காடு. அப்புறம் கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணி போடுறேன். கருவேப்பிலை அவ்வளோதான் இது. ஓகே, நம்மளுக்கு சிக்கன் ஸ்டியூ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு நிறுத்திடலாமா? நிறுத்துங்க. இது ஆப்பத்தோட வச்சு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம ஆப்பமும் சுட்டு டேஸ்ட் பார்த்துடலாமா? சுட்டுடலாம். கோழிக்கூட்டினுடைய ஃபேமஸான ஆப்பம் சிக்கன் ஸ்டியூ ரெடியாக இருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷனுங்க. ஆப்பத்துக்கு இந்த சிக்கன் ஸ்டியூவோட தொட்டு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் ரெண்டுனுடைய காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் ஸ்டியூ வித் ஆப்பம் சூப்பர். நான் இப்போ இருக்கிற தெரு சுமார் 600 ஆண்டு பழமையான வணிக வீதி. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இதே இடத்துல அரேபியர்கள், டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள்னு பல பேர் வியாபார ரீதியாக இங்கே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தெருவினுடைய பெயரை கேட்டாலே வாயில எச்சில் ஊறும். இந்த தெருவினுடைய பெயர் மிட்டாய் தெரு, இங்கிலீஷில் ஸ்வீட் மீட் ஸ்ட்ரீட், சுருக்கமாக SM ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் கோழிக்கூடினுடைய பரபரப்பாக இருக்கக்கூடிய வியாபார தெரு அப்படின்னா இந்த தெரு தான். என்னோட இருக்கிறது கோழிக்கூடை சேர்ந்த சாந்தா சன்னி வர்கீஸ் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? வட்டையப்பம். இது இங்கே ஃபேமஸ் இல்லையா? எங்கட ட்ரெடிஷ்னல் ஃபுட். ஓகே. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாமா? ரைஸ் பவுடர், தேங்காய், சோறு, சர்க்கரை, உப்பு, ஈஸ்ட், vanilla essence, கிஸ்மிஸ் அண்ட் நட்ஸ். ஓகே. இப்போ நம்ம முதல்ல வட்டையப்பம் செய்யறதுக்கு மாவை சலிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதான் செய்ய போறோம். செய்யலாமா?
உங்களுக்கு நல்லா அரைச்சாச்சு இல்லையா? நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும் இல்லையா? அரிசி மாவு, அப்புறம் வந்து அந்த கப்பியில் வந்து நம்ம கஞ்சி வச்சுருக்கோம், அந்த கஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் பேஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு எதை போடணும்? இந்த மாவு நல்ல சலிச்ச மாவு. நடுவில் ஒரு குழி போட்டு. ஓகே. இதில் என்ன சேர்க்கணும்? இது சார் தேங்காய். அடுத்தது அந்த கஞ்சி இல்லையா? அதையும் சேர்க்க போகிறோம். இப்போ இதோட வேற என்ன சேர்க்கணும்? இனியும் ஈஸ்ட் இப்பவே சேர்த்துடலாமா? இப்பவே சேர்த்துடலாம். ஈஸ்ட் இல்லையா? ஈஸ்ட். இப்போ நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா? இதுதான் அப்பத்துக்கான மாவு. இதான அப்பத்துக்கு மாவு. இது அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 8 hours மூடி வைக்க போறோம். மூடி வைக்க அப்போ இந்த இட்லி மாவு பதத்துக்கு உப்பி வந்துடும். ஓகே. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி. இதுல என்ன சேர்க்கணும் இப்போ? இனி வெனிலா எசன்ஸ் அந்த டேஸ்டுக்காக, ஃப்ளேவர்க்காக கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் இதுல சேர்க்கிறோம். Now the batter is ready. பேட்டர் ரெடி இல்லையா? இது 8 மணி நேரம் மூடி வைக்கணும். வெளியில வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளலாம் வைக்க கூடாது. வெளியில வச்சாதான் நல்ல அது வந்து ஃபார்ம் ஆகி வரும் இல்லையா? ஓகே. இப்போ மூடி வச்சிடலாமா? மூடிடு. நம்மளுக்கு 8 hours நல்ல ஊறிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த மாவை பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இதுல இப்ப தட்டுல என்ன பண்ணிருக்கீங்க? நெய் தடவி இருக்கு. தட்டுல நெய் தடவி இருக்கீங்க. இந்த நெய் தடவின ஒரு தட்டுல இதை எடுத்து ஃபில் பண்ண போறீங்களா? ஓகே, ஃபில் பண்ணலாம். இது ஃபுல்லா வைக்கணும் அப்படிங்கிறது இல்ல இல்லையா? தட்டு ஃபுல்லா ஆகணும்னு இல்ல. இல்ல அது பொங்கி வந்துடும். இப்போ ஒரு எவ்வளவு பிளேட்டுக்கு வைக்கணும் இந்த மாவு? 3/4. இல்லனா இது வந்து வெளியில சிந்திடும். ஓகே. இத கார்னிஷ் பண்ண போறீங்க. பண்ணலாம். முந்திரி, இத வந்து டெக்கரேட்டிவ் பண்ணிட்டோம். இத என்ன பண்ணுவீங்க? இது ஆவியில வேக வைக்கணும். அதுக்கான சட்டி இதுதான் இல்லையா? ஓகே. இது எப்படி இருக்கு? கீழே வெல்லம் இருக்கு இல்லையா? இது ஒரு பீஸ், இது ஒரு பாத்திரம் இல்லையா? இது வந்து வேகிறதுக்காக. ஓகே. இப்போ இதுக்குள்ளதான் இதை வைப்பீங்க இல்லையா? இதை வைக்கலாமா? இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பை பற்ற வைக்க வேண்டியதான் இல்லையா? ஓகே. அடுப்பு பற்ற வைக்கலாமா? இது எவ்வளவு நேரம் பேக்கா? ஒரு 25 மினிட். சரி, நாம வெயிட் பண்ணலாம். கோழிக்கோட்டிற்கு வியாபாரத்திற்காக வந்த அரேபியர்கள் இந்த ஊரை குவாலிகட் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சீனர்கள் காலிஃபோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு பின்னாளில் வந்த ஐரோப்பியர்கள் தான் காலிகட் அப்படிங்கக்கூடிய பெயரை இந்த ஊருக்கு வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு பிறகும் இது அப்படியே நிலைத்து போனது. ஆனாலும் மலையாள மக்கள் இன்று வரை கோழிக்கோடு என்றே இந்த ஊரை அழைக்கிறார்கள். இது அப்படியே எடுத்துடலாமா? சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடக்கூடாது. தடுத்ததுக்கு அப்புறம் சூடு ஆறுனதுக்கு பிறகு தான் சாப்பிட முடியும் இல்லையா? இப்போ சூடு ஆறுறதுக்கு வெளியில எடுத்து வைக்கணும். ஓகே. இது எப்படி எடுப்பீங்க? இந்த மாதிரி. இப்போ வெட்டிடலாமா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. டேஸ்ட் பார்க்கணும். சூப்பர். ஹேப்பி பர்த்டே பாடி கேக்க வெட்டலாம். ஓகே. யாருக்கு ஹேப்பி பர்த்டே? உனக்கு. எனக்கு தானா? ஓகே. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டியர் ஹரி. Thank you very much. வட்டை அப்பம்
ரெடி. அழகான ஒரு பீஸா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்படியே கையில் எடுத்து சாப்பிடலாம். சாப்பிடு. அப்படியே சாப்பிடலாம். அப்படியே ஒரு கேக் மாதிரி இருக்கு. நல்ல ஃப்ளேவர். ஆஹா, அப்படியே கரைஞ்சி போகுது அந்த தேங்காயினுடைய ஃப்ளேவரோட. வட்டையப்பம் அடிப்பொலி. ஐரோப்பியர்களின் வருகைக்கு முன்பே கோழிக்கூட்டிற்கு பல வெளிநாட்டு பயணிகள் வந்து போயிருக்கிறாங்க. அதுல முக்கியமானவர் மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த இபின் பாதுதா. இவர் 14ஆம் நூற்றாண்டில் மட்டும் 4 முறை கோழிக்கூட்டிற்கு வந்து போயிருக்காரு. இவர் எழுதிய வரலாற்று குறிப்புல மலபார் பிரதேசத்தின் மிகச்சிறந்த துறைமுகம் கோழிக்கூடு அப்படின்னும், இங்கு உலகின் அனைத்து பகுதி வணிகர்களையும் பார்க்க முடிகிறது அப்படின்னும், இங்குள்ளவர்கள் ஒரு கப்பலில் வரும் எல்லா சரக்குகளையும் வாங்கும் அளவிற்கு செல்வந்தர்களாக இருந்தார்கள் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. என்னோட இருக்கிறது கோழிக்கோடை சேர்ந்த ஹசீனா அவர்கள். நமஸ்தே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? முட்டை சுருக்கம். முட்டை சுருக்கம். இது என்ன ஸ்பெஷல்? இது மேரேஜினாக்கு ஸ்பெஷல் ஐட்டம் தான். முஸ்லிம் மேரேஜ்ல ஸ்பெஷலா செய்யறது. ஓகே. இது முட்டையினுடைய எந்த இத வச்சு முட்டையோட ஒயிட் செப்பரேட் இது. ஒயிட் முட்டையினுடைய வெள்ளையை மட்டும் தனியா எடுத்துட்டு அதுல செப்பரேட் பண்ணிட்டு அதுல தான் செய்ய போறீங்க. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னெல்லாம்? சுகர், எலாச்சி. நம்ம செய்யலாமா? முட்டை சுருக்கம். ஓகே. முட்டையினுடைய ஒயிட் மட்டும் தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். இதோட என்ன சேர்க்கணும் இப்போ? ஆதியம் சுகர். சுகர் ஒரு 100 கிராம் சுகர் நம்ம சேர்க்கிறோம் 5 முட்டைக்கு. ஓகே. அதுக்கப்புறம் எலாச்சி. ஓகே. ஏலக்காய் கொஞ்சமா இல்லையா, வாசனைக்காக. அவ்வளோதான். இது என்னங்க? நல்லா பீட் பண்ணிக்கணும். ஓகே, பண்ணிக்கலாம். முட்டை, சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு இல்லையா? போதுமா? போதும். இப்போ இதை என்ன பண்ணணும்? இது நம்ம ஸ்டீம் செய்யணும். ஸ்டீம் செய்யணும். இது ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா? ஓகே. இதில் என்ன பண்ண போறீங்க? நம்ம கீ தடவணும் இல்லையா? ஓகே. கீ. இதில் தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இல்லையா? ஆயாச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணலாமா அடுப்பை? ஆஃப் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம சைடெல்லாம் ரவுண்ட் செய்து எடுக்கணும்ல. இப்போ பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணலாமா? ஓகே. இதை பீஸ் பண்ணலாம் இல்லையா? வாவ், நமக்கு ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பார்க்கலாம். முட்டை சுருக்கம் டேஸ்ட் பார்க்குறேன். நல்ல ஒரு அல்வா போல இல்லை, ஒரு அல்வா போல இருக்கு. அந்த முட்டையினுடைய அந்த மணத்தோட ஒரு ஏலக்காயினுடைய மணமும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டை அல்வா அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே இந்த முட்டை சுருக்கம் நல்லாவே இருக்கு. கோழிக்கூட்டின் உணவும் வரலாறும் இத்தோட முடியல. பல சுவாரஸ்யமான வரலாறும் பல சுவாரஸ்யமான உணவுகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மற்றொரு நிகழ்ச்சியில இதை எல்லாத்தையும் பார்க்கலாம், பேசலாம், சுவைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பை.